ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் ஆயிடுச்சு நட்டோ ஷிப்புடன்ல எபிசோட் 22 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்போ வர வழியே இல்லை. சக்குரா, உன் மூச்சை நல்லா இழுத்து புடி. ஒவ்வொரு புள்ளியும் பாய்ச்சல் இருக்கு போல. ஆட்டத்தை ஆரம்பிக்கிற நேரம் வந்தாச்சு. காராவை தூக்கிட்டு எங்க போயிட்டு இருக்க? அதிர்ஷ்ட காத்து என் பக்கம் வீசுது. 2 செஞ்சுரிக்கு பிடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. மூணு நருட்டோ அடிச்சிச்சு. அடச்சே, நான் உன்னை கண்டிப்பா விட மாட்டேன். காஷி ககாஷி சென்சே, அது சரி. இவனை தான் காப்பி நிஞ்சான்னு சொல்லுவாங்கல்ல. இந்த கிளே பாம்பை பயன்படுத்தி இவனை அழிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. அவரை பற்றி எல்லாரும் தெரிஞ்சிருக்கு. அடடா, கொண்டு வந்த கிளே எல்லாம் முடிஞ்சு போச்சு. சூப்பர். ஜென்சுரிக்கே என் பின்னாடி வர வைக்கணும்னு நினைச்சேன், அது நடந்துருச்சு. அவனை எப்படியாவது நான் பிடிச்சு காட்டுவேன். இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. நருட்டோ நில்லு. சொல்றதையும் கேட்க மாட்டோம். ஆனால் அவன்கிட்ட இப்போ கிளே காலி, ஒரு அட்வான்டேஜ் தான். ஏற்கனவே சாக்குரா ரொம்ப தூரத்தில் இருக்கா. இன்னும் தூரமாக போனோன்னா டிரான்ஸ்மிஷன் ரேஞ்சை விட்டு தள்ளி போயிடுவேன். கைட் டீமுக்கு என்னால் கான்டாக்ட் பண்ண முடியாமல் போயிடும். அது வேற இருக்கு. ஏதாவது செஞ்சே ஆகணும். இன்னும் முடியலையா? என் முயற்சியை நான் கைவிட மாட்டேன். இப்போ நொரோட்டோ ஆளுங்க வந்தால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் போல. இதுக்கு என்னன்னா இவர் கேட் ஓப்பன் பண்ணால் இதுவும் ஓப்பன் பண்ணுமான்றது ஒரு doubt. அடி வெல்றப்ப இங்கே வந்துடுது. எதுவும் வேலைக்காது. என்ன பண்றதுன்னே புரியல. நிஜி எல்லாமே டயர்ட் ஆயிட்டாங்க வேற. ஆனா இது பண்ணவே இல்லை. அடுத்து என்ன பண்றதுன்னே புரியல. ரொட்டேஷன் அவனால் தான் பண்ண முடியுது, அதனால பண்ண முடியல. எப்படி தான் அந்த ஃபைட்டை முடிப்பாங்கன்னே புரியல. கக்காஷி நரோட்டோ ஏதாவது வரணும் போல. அடுத்து என்ன பண்றதுன்னு எனக்கு சுத்தமா புரியல.
மாட்டேங்குது. இதுக்கு மேல முடியாது. எந்த ஃபைட்டுமே முடிவு வைக்கிற மாதிரி தெரியல. தப்பிக்கவே முடியாது. எனக்கு ஒன்றும் ஆகல. அந்த பாய்சனை நான் சுவாசிக்கல. சாக்குரா ஏன்னா கிண்டல் பண்ற பாட்டிய மாவன. ஐயோ இந்த பக்கமா அந்த பக்கமும் போட்டு இழுத்துனுங்கிறாங்க அவளை. சென்சுக்கும் போயிட்டு இருக்கு. என்ன பண்ண? இது குணாய் கட்டுப்பட்ட கயிறுகள். அதை டிஃப்ளெக்ட் பண்ணணும், டாஜ் பண்ணணும்னு நினைச்சா கதை முடிஞ்சிடும். இதுக்கு முன்னால மூச்சு எடுத்து முடிக்க முடியாது. சகுரா என்ன ஆச்சு? ஐயோ ஆமா. ஒரு இதுல இருந்தா பாய்சன் வருது, அதுக்கு இது இருக்கு. அதாவது சாக்குராவை அழிக்கிற வரைக்கும் நீ ஓய மாட்ட, அப்படித்தானே? என்ன முயற்சி பண்ணாலும் ஒரே ஒரு நொடி இந்த பாய்சனை சுவாசிச்சாலும் அவங்க கதை முடிஞ்சு போயிடும். சாக்குரா அவ கதை முடிஞ்சிருச்சு. நாருட்டோ, என்ன மன்னிச்சிரு நாருட்டோ. நாம 2 பேரும் அடுத்து எப்போ சந்திப்போம்னு எனக்கு தெரியாது. ஆனா இதுக்கு மேல நான் வாழ்க்கையில யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. நான் யாருக்கும் பாரமா இருக்க மாட்டேன்னு நருட்டோக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். என்னம்மா நருட்டோலாம் நினைச்சு பார்க்குறேன். என்ன நடந்தாலும் சரி, அவங்க 2 பேரையும் நான் தான் காப்பாத்துவேன் நினைச்சேன். எல்லாமே இங்கே முடிஞ்சு போக கூடாது. நீயே பாட்டி தான் காப்பாத்துறா. அந்த பாய்சன் நிறைஞ்ச கேஸ் இன்னும் ஒரு நிமிஷத்துல விலகி போயிடும். அது வரைக்கும் பொறுமையா இரு சாக்குரா. என்கிட்ட இருக்க பாய்சன் கேஸ்லாம் இதோட முடிஞ்சிடும்னு நினைச்சீங்களா பாட்டி? இன்னும் இருக்கா? அதான் ஒவ்வொரு இதுல இருந்து வரும் போல இருக்கு. சாக்குரா கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன ஆனாலும் நான் இங்க என் உயிரை விட மாட்டேன். பேப்பர் பாம். என்ன அவ போட்டது என்ன? அவளுக்கு அவளே போட்டுக்கணும். சாக்குரா அதுல இருந்து வேற வழி இல்லை. சாக்குரா உனக்கு ஒண்ணு ஆகாது, கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன். நான் இதை எதிர்பார்க்கல. சும்மா சொல்லக்கூடாது, திறமைசாலியா தான் இருக்கா. அடடா இப்ப என்ன பண்றது? இவ மூச்சு பேச்சு இல்லாம இருக்கா. சாக்குரா இப்ப உனக்கு எப்படி இருக்கு? வாயை திறந்து பேசு. நான் நல்லதா இருக்கேன். திரும்ப ஆரம்பிச்சிட்டானா? என்னால நம்பவே முடியல. பேப்பர் பாம்போட பிளாஸ்ட் வேவை பயன்படுத்தி அந்த பாய்சன் கேஸ முழுமையா விலக்கிட்டான். உயிரை பணயமா வச்சு அந்த டிராப்ல இருந்து இவ தப்பிச்சிருக்கான். முட்டாள்தனமா செயல்பட்டிருக்கான். வேற என்ன பண்றது? இதுல வேற வழி இல்லை. கவனமா கேட்டுக்கோ. என்ன ஆனாலும் உன்னை நான் அழிக்காம விட மாட்டேன். பார்க்குற கோவம் வந்துச்சு. இவளோட பவர் ஏதாவது யூஸ் நீ பண்ணா என்னோட நல்லா இருக்கு. கை காலை உடைச்சாலும் பாய்சனை பயன்படுத்தி என்னை அழிக்க முயற்சி பண்ணாலும் உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. என்னை குறைச்சு இடம் போடாத.
என்ன அழிக்க நீ எந்த எல்லைக்கு போனாலும் ஒரோச்சிமாரு பத்தின என்னுடைய கேள்விக்கு நீ பதில் சொல்லாம உன்னை நான் விட மாட்டேன். புரிஞ்சுதா இல்லையா? எங்க தாண்டா போற? எனக்கு இப்ப தேவை அந்த ஜிஞ்சுரிக்கு மட்டும்தான். இந்த காப்பி நெஞ்சா வர்றது தேவையில்லாத தலைவலியா இருக்கு. இவங்க 2 பேரையும் பிரிக்க ஏதாவது வழியை கண்டுபிடிக்கணும். முடிஞ்சிச்சுன்னா இன்னும் எவ்வளோதான் இருக்கு? இன்னும் வச்சிருக்கானே. ஆடா போடா. ஆமா, இதுக்கு வேற பவர் வேற இருக்கு. ககாஷி சென்சை தடுக்கிறான் பின்னாடி வர விடாம. அவரை தொடக்கூட முடியாது. எங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக அவன் எந்த எல்லைக்கு வேணாலும் போவான். இதுதான் அவனோட திட்டம். நருட்டோ கூட தனியா மோதணுங்கிறது தான் அவனோட ஆசை. அடைச்ச நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணா இருக்கு. அவங்க 2 பேரையும் ஒரே நேரத்தில் அழிக்கிறத தவிர எனக்கு வேற வழியே தெரியல. ம் என்னோட கிளேவும் குறைஞ்சுக்கிட்டே வருது. இப்படி எல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்னு தெரிஞ்சிருந்தா வரும்போதே இன்னும் கொஞ்சம் கிளேவை எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருப்பேன். என்னோட ட்ரம்ப் கார்டு இருக்கிறப்ப நான் ஏன் கவலைப்படணும்? காடா இன்னும் என்னடா பவர் வச்சுன்னுக்கிற? ஓ, பாட்டியோட பப்பட்டா? எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியாதா? பெண்கள் பேசும்போது அதை கவனமா கேட்கறது தான் ஆண்களுக்கு நல்லது. டயலாக்லாம் பேசினால. அப்பட் ஃபைட் தான் அப்போ. அடடா, இது நல்லா இருக்கே. பரவாயில்லையே, இது என்னன்னு உனக்கு ஞாபகம் இருக்கு? ஆமா, அதை எப்படி மறக்க முடியும்? அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா உன்னுடைய வாழ்க்கையில முதல் முறையா ஏற்படுத்தின பப்பட்ஸ் இதானே. ஏதோ இவர்தான் அப்பா, அப்பா அம்மாவா? இவங்கதான் அம்மா. அவங்க ஃபேஸ்லயே பண்ணிருப்பாங்க போலயே. என்ன சொன்னீங்க? அம்மா அப்பாவா? அப்போ அவங்களே இறந்துட்டாங்களா? அதை பார்த்து ஒரு ஃபீல் இருக்க போகுது. சாசுரியோட ஆனா இத வச்சு என்ன சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க பாட்டி? அத நான் என் கையால உருவாக்கின பப்பட்ஸ். அதோட அசைவுகளும் சக்திகளும் உங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு எல்லாம் தெரியும்னு உறுதியா சொல்ல முடியுமா? அவங்களையும் இவங்க தான் கொண்டானோ? வயரா? சாக்குரா, கொஞ்சம் ஓரமா போய் நில்லு. சரி. இவ்வளோ வயர் வச்சு கட் பண்றாங்க. நம்ம பவர். சூப்பர். காய் வெட்டுறமே வெட்டினுங்கிறாங்க.
அடியே நீங்களா ஷோ காட்டுறேன் நான் காட்டுறேன் பாடுறான்னு காட்டுறாங்க. அப்பா. என்ன நடக்குதுங்க? அவ அட்டாக் பண்றதுனால வைப்ரேஷன் பிரமாதமா இருக்கு. இவ்வளோ ஸ்பீடு 2 பேரும் ஒண்ணுமே ஆகலையே. ஈக்குவல் பவரில் இருக்காங்க. பிரகாஷ் சொன்னது கரெக்ட் தான், அவங்களுக்கு வயசே ஆகலை. எல்லாம் உடஞ்சிச்சு. ரெண்டு பக்கமும் எல்லாம் காலி. எதிர்பார்த்ததை விட இங்க தாமதமாயிட்டு இருக்கே. ஆட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக வேண்டியதுதான். என்னடா அது? இதுக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். 3வது கசிகாகையோட ஜூட்சு. பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருதோ? இந்த ஜூட்சுவால தான் நம்ம 3வது காசிக்காகே நம்ம சாண்ட் வில்லேஜ்லயே மிகப்பெரிய நிஜாவா கருதப்பட்டாரு. உங்க 2 பேரையும் தூள் தூளாக்க போறேன். ஆமா, இது என்னது? எங்க சாண்ட் வில்லேஜ் சரித்திரத்திலேயே பயங்கரமான ஆயுதம் எதுனா அது இதுதான். தி அயன் சாண்ட். அயன் ஸ்டாண்டா? காரா மாதிரி. இதை பார்த்தா இந்த ஃபைட்டில் எதுவுமே முடிகிற மாதிரி தெரியலிங்க. எந்த ஃபைட்டுமே முடிகிற மாதிரி தெரியல. எல்லாமே ரொம்ப டஃப்பாக இருக்குது. எதனா ஒரு சைடாவது என்ன பாசிட்டிவாக நம்ம சைடு முடியும் அப்படின்ற மாதிரி ஒன்றுமே இல்லை. எல்லாமே ரொம்ப டஃப்பாக போயிட்டுருக்கு. சாக்குரா சைடு இருக்கிறது ரொம்பவே டஃப்பாக இருக்குது. அவன் இன்னும் நருட்டோவை பிரிக்கிறதுல அந்த வேலையில் தான் இருக்கு. இன்னும் ஃபைட்லேயே இறங்கலை. இவன் தான் ஃபைட் ஆரம்பிச்சிட்டான். அங்கே காய் டீம் அவங்க ஆல்ரெடி போயிட்டுருக்கு. ஸோ இது என்ன முடியும்னே தெரில. பாட்டி வேற லெவல் பண்ணுறாங்க. அவனுக்கு ஈக்குவலாக டஃப் குத்துனுக்குறாங்க. இது எப்படி அவங்களால இந்த வயசில் இதெல்லாம் முடிவுனே தெரியல. அவன் இதெல்லாம் என்னமோ பண்ணி வச்சுருக்கான். ஓகே, பாட்டி எப்படி அந்த டஃப்புக்கு ஈடு கொடுக்குதுன்னு எனக்கு தெரில. சாக்ராவையும் காப்பாற்றின்னு வேற லெவல் பண்ணிச்சு. பப்பட் ஃபைட்னா இதாண்டான்ற மாதிரி காட்டினாங்க. செம்மையாக இருந்துச்சு. சாக்ரா பெரிய பவர் கற்றுக்கல என்னன்னு தெரியல. முன்னாடி வெறும் அந்த குணப்படுத்துறதும் அப்புறம் இந்த பாறை மாதிரி உடைக்கிறது மட்டும்தானா என்னன்னு தெரியல. ஏன்னா அவளோட எந்த ஒரு கற்றுக்கிட்டதும் இங்கே யூஸே ஆகலை. அப்புறம் எதுக்கு அவள் கற்றுக்கிட்டா அது எதுக்குன்னே தெரியலன்ற மாதிரி ஆயிடுது. மெயினாக அவங்க மெடிக்கல் நிஞ்சா மட்டும் ஃபுல்லாக கற்றுக் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபைட்டு இன்னும் முழுசாக கற்றுக்கலையா என்னன்றது தெரியல. ஸோ இவகிட்ட அந்த அளவுக்கு இருக்குது. பட் அந்த ஆக்ரோஷ ஸ்பீடு அவகிட்ட எதுவுமே இல்லை. யோசிக்கிறா அதெல்லாம் ஓகே. பட் செயல்படுத்துறதுல ரொம்ப டிலே. அது அவனால் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது தெரியல. திணறா. ஸோ பாட்டி தான் இங்கே முழுக்க முழுக்க ஃபைட்டே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது பப்பட் ஃபைட் தான். இதில் நடுவில் சாக்குரா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். எப்படி போக போகுதுன்னு தெரியல. என்னன்னா நான் விடமாட்டேன். நான் அப்படிலாம் டைலாக்லாம் பேசிட்டு இருந்தா கடைசியில் பாட்டி ஓரமாக போய் நில்லுமோன்னு சொன்னது சிரிப்பு தாங்க வருது. என்ன பண்ணுறது அவளுக்கு? ஆனால் நரோட்டோ சாசுகேவும் தொந்தரவு பண்ணக்கூடாது, அவனுக்கு நம்ம காப்பாற்றணும் எண்ணெல்லாம் அவர்கிட்ட இருக்கு. பட் அதுக்கான பவர் அவர்கிட்ட இல்லாததுனால கொஞ்சம் காமெடியாக மாறிடுறான். அது கதையே அப்படிதான் எழுதி வச்சிருக்காங்க. வேற என்ன பண்ணுறது? இல்லை, அவள் கிளாசிக்கில் எதுக்குமே உதவாதவங்கன்னு இருந்தா. இங்கே உதவணும். நான் அதுக்கு தான் இதெல்லாம் கற்றுக்கிட்டது. ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ண அவனுக்கு 2 பேரும் எல்லாமே பண்ணுறானுங்க. நான் எதுவுமே பண்ணல இந்த டீமில் இருந்துன்றது அவளுக்கு உறுத்திட்டே இருக்குது. ஸோ ஏதாவது பண்ண நினைக்கிறா. பட் அந்த சூழ்நிலை அவளுக்கு ஏற்ற மாதிரி எதுவும் இல்லை. அதனால் அவனால் எதுவும் பண்ண முடியல. அப்புறம் காய் டீமில் கூட இப்போ காய் எதுவுமே பண்ணலைன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறதும் எதுவுமே பண்ணாது அப்படின்னு இருந்தால் கூட பரவாயில்ல. இவங்க சும்மா உட்காந்து அதுவும் சும்மாவே உட்காந்துருக்கு. அட்லீஸ்ட் ஃபைட்டாவது போடாமல் இருப்பாங்கன்னு நினச்சா இவங்க சும்மா இருந்தாலும் அது அட்டாக் பண்ணுது. அதனால ஒன்றுமே பண்ண முடியல. அதில் எப்படி ஸ்டாப் பண்ணுறதுனே தெரியல. நான் ஒன்று நோட் பண்ணது நிஜினால அந்த ரொட்டேட் பண்ண முடியுது. பட் ஆப்போசிட்டில் இருக்கு. அதனால பண்ண முடியல. ஸோ அதான் சொன்னேன். இவனோட கிளான் அது சொந்த அது இன்னொருத்தனால பண்ணவே முடியாது. அதே மாதிரி காயம் இப்போ கேட் ஓப்பன் பண்ணால் அதனால ஓப்பன் பண்ண முடியுமான்றது தெரியல. ஸோ ஒரு கேட் ஓப்பன் பண்ணி மேபி பண்ணால் வேலைக்காகும்னு நினைக்கிறேன்.
இவர் இன்னும் ஓப்பன் பண்ணதுக்கு காரணம் அங்கே யூஸ் பண்ணிட்டார் நிறையவே சக்கரை, அதனால இப்போ அவரால் யூஸ் பண்ண முடியலையா என்னன்றது தெரியல. அந்த மாதிரி பண்ணால் மேபி அந்த ஃபைட் முடியும்னு நினைக்கிறேன். இதுக்கு நடுவில் இன்னும் அந்த சாண்ட் வில்லேஜ் இருந்து வரல. இவங்க 2 பேர் அவங்க 5 பேர் வந்தாங்க, அவங்களாம் இன்னும் காணும். மேபி அதுக்குள்ளே இவங்க வந்து இவங்களுக்கோ அவங்களுக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணால் கூட அங்கே மெயின் ஃபைட்டுக்கு அந்த அட்டாசகி கிட்ட அந்த 2 பேர்கிட்ட போயிடுவாங்க. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து எதனா பண்ணால் தான் வேலைக்கு ஆகும், இல்லைன்னா ரொம்ப டஃப் தான். ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.